ஹாய், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் வேர்ல்ட். பழமையான தமிழ்நாட்டு உணவு வகை ரசவாங்கி பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பகுதியை மராத்தியர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் தஞ்சையில் கிடைக்கும் உள்ளூர் காய்கறிகள் மற்றும் பருப்பு, புளி, தேங்காய் கொண்டு புதுமையான சமையல் முறைகளை உருவாக்கினார்கள். அந்த வகையில்தான் ரசவாங்கி என்ற உணவும் உருவானது. ரசா என்பது மராத்தி மொழியில் குழம்பு என்று அர்த்தம். வாங்கி என்பதற்கு கத்திரிக்காய் என்று பொருள். அதனால் ஆரம்பத்தில் கத்திரிக்காயை பயன்படுத்தி செய்த குழம்பு. தற்போது வெறும் கத்திரிக்காய் இல்லாமல் பரங்கிக்காய், சிகப்பு பூசணிக்காய் வைத்து ரசவாங்கி செய்து வருகிறார்கள். இன்று பலர் ரசவாங்கி சமைக்க தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் பயன்படுத்துவது உண்டு. ஆனால் மராத்தியர்கள் கடுகு எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் தான் அதிகமா பயன்படுத்தினாங்க. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷன். உங்க வீட்டிலும் ஒரு முறை செய்து பாருங்க.